அத்தை, என்னை அத்தன்னு கூப்பிடாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? சரி கூப்பிடல. அது சுந்தரின்னு கூப்பிட்டுமா? என்ன சொன்ன நீ? இப்ப என்ன சொன்ன? சுந்தரி, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நான் என் புருஷனுக்கு கொண்டு போய் சோறு கொடுத்துட்டு வரேன். சுந்தரி. ஏய் நில்லு. சுந்தரிங்கிறது ரொம்ப நல்ல பேர் தான், ஆனா நீ அதெல்லாம் கூப்பிடாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி படைச்சு போ, அத்தனை கூப்பிட்டுக்க. போயிட்டு வரேன். இன்னைக்கு இல்லாத திருநாளா டிஃபன் கேரியர்ல என் பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போறியா? இருடி, சாப்பாடு கொண்டு போற அந்த டிஃபன் கேரியர் தூக்கி ஒளிச்சு வச்சிடுறேன். அப்புறம் எப்படி கொண்டு போறேன்னு பாத்துக்கிறேன். இவ எதுக்கு இங்க வரா? திவ்யா, வா கவிதா. ஒரு பேய பாக்குறதுக்கு பிசாசே வந்திருக்கு, ஒரு ஜெகன்மோகனிய பாக்குறதுக்கு காஞ்சனாவே நேர்ல வந்திருக்கு. என்ன திவ்யா, எங்க கிளம்பிட்ட? அது என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க அரிசி மண்டியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. புருஷன் அவரு சாப்பாடு. திவ்யா தானே நீ? இந்த வெள்ளிக்கிழமையில போய் பாம்பு புத்துல பால் ஊத்துறது, முட்டை போடுறது, தாலி அப்பப்போ எடுத்து மறைக்காம கண்ணுல ஒத்திக்கிறது, சுமங்கலி பூஜை பண்றது, இதெல்லாம் கரெக்டா பண்றியா? கிண்டல் பண்ணாது கவிதா. பின்ன நீ பண்றது பார்த்தா அப்படிதானே இருக்கு. என்னத்த பேசுறாள்வன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சரி சரி வா, உன் கூட நான் பேசணும். நானே டிராப் பண்றேன். வா. சரி வா. இந்த திவ்யா என்னமோ பிளான் பண்றா, என்னன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்கிறேன். என்ன கவிதா, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா திருன்னு முழிக்கிற. என்ன விஷயம் கேளு. இல்ல, உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டவனுக்கு நீ சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்க. எதுக்கு இந்த மைண்ட் சேஞ்ச்? திடீர்னு எப்படி வந்தது? அது வந்து நாம இத பத்தி அன்னைக்கு பேசிட்டோமே. எங்க அன்னைக்கு பேசணும்? அதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டியே. தப்பா எடுத்துக்காத கவிதா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என்ன வேணா சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா எந்த ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்காத. என் இஷ்டத்துக்கு விட்டுறேன். நீ வேற எது வேணாலும் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீ ரொம்ப மாறிட்ட. காலத்தோட வழியில நாமளும் மாறிக்கணும் கவிதா. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். ராஜா ஒரு பொய் பித்தலாட்டக்காரன், ஃப்ராட் பார்ட்டி. அவன் உனக்கு செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட. அந்த சதிகாரனுக்கு நீ சாப்பாடு கொடுக்க போற. நியாயமா இந்த சாப்பாடுல நீ விஷத்தை தான் கலந்து கொண்டு போகணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த அளவுக்கு தானே நீ அவனை வெறுத்த. அவன் பேரை சொல்லவே நீ கூசுதுன்னு. இப்ப அவரு இவரு செவருங்கிற. அவன் நிழல கூட உன் பக்கத்துல நெருங்க விடல. இப்போ நீ அவன் நிழல்லயே போய் தங்கிட்டியா? எப்படி நடந்தது இதெல்லாம்? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஏய்,
ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்கிறல்ல, விட்டுறேன். ஏய், நான் உன் டியர் ஃப்ரெண்டுடி. சரி கவிதா, எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி எதுக்கு மறுபடியும் பேசி நான் மூட் ஆஃப் பண்றேன். விட்டுறேன். யாராவது உன்னை மிரட்டுறாங்களா, பிளாக்மெயில் பண்றாங்களா? ராஜா கூட வாழலைன்னா உன்னை கொன்னிடுவேன், உன்னை சாகடிச்சிடுவேன்னு எவனாவது உன்னை மிரட்டினானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல உன்னை ஏதாவது ரகசியமா வீடியோ எடுத்து அதை நெட்ல போட்டுருவேன், பேப்பர்ல டிவில எல்லாம் போட்டுருவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது மிரட்டுறானா? அதெல்லாம் இல்ல. அப்போ நீ ராஜா கூட வாழலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அது இதுன்னு உங்க அம்மா ஏதாவது எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாங்களா? இல்ல. அதுவும் இல்லையா? அப்போ உன் புருஷன் கூட வாழலைன்னா உனக்கு அந்த தோஷம் வந்துரும் இந்த தோஷம் வந்துரும்னு யாராவது போலீஸ் சாமியார் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல கவிதா. அதுவும் இல்லையா? ஒருவேளை இந்த ராசி பலன் அது இதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்ல கவிதா. அப்புறம் எப்படி அவன் வேண்டான்னு டைவர்ஸ் வரைக்கும் போனேன், கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன நடந்தது? ராஜா நல்லவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவரை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதான் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் என்னோட சந்தோஷமா நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆட்டோ நிறுத்திக்கோங்க. ஓகே மேடம். இங்கே நிறுத்திக்கோங்க. என்ன வண்டியை இங்க நிறுத்த சொல்லிட்டேன்? அரிசி கடை இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்ல? இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏன்? இல்ல, உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. நான் உன் கூட ஆட்டோல வந்து இறங்குறத பார்த்தா அவர் மனசு வருத்தப்படுவாரு. அவர் சந்தோஷமா இருக்கணும், மனசு வருத்தப்படக்கூடாது. அதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் வரேன். வரேன் கவிதா. எங்க மேடம் போனோம்? அண்ணா நகருக்கு போ. பொழுது விடிஞ்சு பொழுது போனா பேப்பர்ல ரியல் எஸ்டேட்டுக்காரங்க பில்டிங் கட்டுறவங்க எல்லாரும் ஆடா போட்டு தள்ளுறானுங்க. எனக்கும் தான் ஆசை என் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆடு கொடுக்கணும்னு, என் பில்டிங் எல்லாரும் வாங்கணும்னு. எங்க நடக்குது? எல்லாத்தையும் இந்த சுந்தர்லிங்க தாத்தா வந்து நாசம் பண்ணிட்டாரு. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது என் தாத்தா பேரை சொல்லலன்னா உனக்கு தூக்கம் வராது இல்ல? கொஞ்சமாவது சூடு இருக்கா? ஏய், யார சொல்ற? இல்ல காஃபில சூடு இருக்கான்னு கேட்டேன். நீ என்னதான் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுவேன், அந்த சுந்தர்லிங்க தாத்தா இருக்காரு. இருக்காரே இல்ல இருந்தாரே, அவர்தான் எப்போ செத்துட்டாருல. செத்தா பரவாயில்ல, ஆனா என்ன சாகடிக்கிறாரு? ரேகா, வாங்கண்ணே. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. என்ன மாதவா, சௌக்கியமா? அத்தை இல்ல? நீ வருவன் காலங்கத்துல கணா கண்டிருப்பாங்க போல இருக்கு. அதான் காலங்கத்துல ஏஞ்சி ஓடிட்டாங்க. என்னம்மா அவன்? விடுங்கண்ணே, அவர் இப்படிதான் வெறுப்புல ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அத்தை காஞ்சிபுரத்துல இருக்கிற சுபமாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, சுபு மச்சான் வீட்டுக்கா? சரி 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 சரிம்மா. அண்ணா காஃபி போட்டுட்டு வரட்டா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்தாம்மா. இந்த மாசம் சம்பளமா? ஆமாம்மா. என்னண்ணே வேலையெல்லாம் செய்யறது நீங்க, சம்பளம் வாங்குறது நானா? வாங்கிக்கோ, அதுவும் தாத்தா பணம் தானே. ரேகா, நான் என்னம்மா வேலை செய்யறேன்? ஏதோ அப்பப்போ ஆபீஸ்க்கு போறேன், சில ஃபைல்ல கையெழுத்து போடுறேன், அவ்வளவுதானே. உழைக்காம சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டாதுமா. அண்ணே, அதை இன்னொரு தடவை சொல்லுங்க. உழைக்காம சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டாதுமா. ஏய், அவ சொல்ல சொன்னா நீ அப்படியே சொல்லுவியா? என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஓ, நீ அதுக்காக தான் சொல்ல சொன்னியாம்மா? நான் என்னமோ ஏதாச்சும் கேட்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருப்பேனே. உழைக்காம சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டவே ஒட்டாது. ஏய், அத பச போட்டா இல்ல ஆபரேஷன் பண்ணியா நான் ஒட்டிக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இன்னும் 20 நாள் தாண்டி இருக்கு. அதுக்கப்புறம் பாரு உங்க டப்பாலாம் எப்படி டான்ஸ் ஆட போகுதுன்னு. இவரை விடுங்கண்ணே. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு மாச சம்பளத்தையும் நான் அப்படியே கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல கொடுத்துட்டு இருக்கேன். நான் எதுவுமே செலவு பண்ணிக்கல. அந்த பொண்ணு எல்லாம் உங்களுக்கு தானே. அப்புறம் இதாம்மா கடைசி மாச சம்பளம், ஞாபகம் வச்சுக்க. தாத்தாவோட 2வது உயில் பிரிச்சா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. இத பாரு, அதுல என் பேரு இல்ல ரேகா பேரு இருக்கணும். வேற எவன் பேராது இருந்தது நாசம் பண்ணுவேன். ஏம்பா, தாத்தா என்ன எழுதி வச்சிருக்காரு, அதுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். டேய், சும்மா நடிக்காதீங்கடா. இந்நேரம் நீய சங்கரை சேர்ந்து வக்கீல மிரட்டி 2வது உயில மாத்தி எழுதி இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அட பாவி, ஏமா இவன் புத்தி இப்படிலாம் போகுது? அவர் எப்பவுமே இப்படிதான். கவலைப்படாத மாதவா, 2வது உயில்ல சொத்து நிச்சயமா ரேகாக்கு தான் போய் சேரும். அப்படி வரலனா என்னடா முழிக்கிற? மொத்த சொத்தையும் அந்த கிழவன் உன் பேர்லயே சங்கர் பேர்லயே எழுதி வச்சு ஏதாவது ஏடாகுடம் பண்ணியிருந்தா அப்ப என்ன பண்றது? அப்படி நடக்க சான்ஸே இல்ல மாதவா. நடந்துட்டா அத சொல்லு. அப்படி ஒருவேளை ஏதாச்சும் விபரீதம் ஆயிட்டா அப்ப நான் என் பங்கு சொத்தை ரேகா பேருக்கு எழுதி கொடுத்துறேன். இது சத்தியம். அண்ணே, சத்தியமாம்மா, தாத்தா உனக்கு கொடுக்காத நியாயத்தை நான் கொடுப்பேன். அடுத்தவங்க பணம் எனக்கு தேவையில்லைங்கிறது 2வது பட்சம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு உரிமை உள்ள சொத்து மேல நீ ஆசைப்படல பாரு. நீ கேஸ் போட்டது கூட மாதம் வற்புறுத்திருப்பான்னு நல்லா தெரியும். உன் மனசுல சொத்தோட ஆசை வரவே இல்லையேம்மா. தாத்தா பணத்துக்கு ஆசைப்படாதவன் நான் நல்லவன்னா, உரிமை இருந்தும் ஆசைப்படாத நீ என்னை விட நல்லவம்மா. அது உன் பணம், உன் கைக்கு வந்தே தீரணும். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, சந்தோஷமா இரு. நான் வரேன்பா. இவரை பார்த்தாவது தெரிஞ்சுங்க. ஏ ராஜா நல்லவன் தாண்டி, ஆனா அந்த சங்கர் மோசமானவன். அவன்கிட்ட உன் தாத்தா சொத்து இருக்க கூடாது. உன் தாத்தா சொத்தை இந்த உலகத்திலே பராமரிக்க கூடிய ஒரே ஆளு நான் தான். இன்னும் 20 நாள், அந்த 20 நாள் நான் எப்படி உயிர் வாழ போறேன்னே தெரியல. கவிதா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னாலதான். திவ்யாவை கூட்டிட்டு போய் நல்ல ஜாலியா இருன்னு கஷ்டப்பட்டு ரூட்டு போட்டு கொடுத்து ஏகப்பட்ட பொய்ய சொல்லி உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண. நீ அங்க போய் அவளை கோட்டை விட்டுட்டு ராஜா கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க.
இன்னைக்கு அவ அந்த ராஜா வீட்லயே போய் செட்டில் ஆகி அவன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. நாம காத்திருந்தது எல்லாம் வேஸ்டா போச்சு. ஆமா, அவன் ஏன் அந்த ராஜா கூட குடும்பம் நடத்த போனா? அதான் சொல்ல மாட்டேங்கிறாளே. என்ன காரணம்னு சொல்லவே இல்ல. நானும் போட வேண்டிய பிட்டை எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். எதுக்கும் அசைய மாட்டேங்கிறா. சம்திங் ராங் கவிதா. ஆனா நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நான் எப்படிதான் வளைச்சு வளைச்சு கேட்டாலும் இது உனக்கு வேண்டாம், இதை விட்டுடு, நீ எது சொன்னாலும் கேக்குற, ஆனா இதுல மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றா. ஆனா நடுவுல திடீர்னு 6 மாசம்னு சொல்லிட்டே இருக்கா. அது என்ன 6 மாசம் டைம்? தெரியலையே. அவ வீட்டுக்கு போனா அந்த சுந்தரிக்கு திவ்யாவை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. அவளை எப்படியாவது துரத்தி விடணும்னு என்கிட்டயே ஐடியா கேக்குறா. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன? ராஜாவுக்கும் திவ்யாவுக்கும் நடுவுல எந்த தாம்பத்திய உறவும் இன்னும் நடக்கலன்னு தெரியுது. அப்படி நடந்திருந்தா அந்த சுந்தரி சும்மா விட்டுருக்க மாட்டா. இந்நேரம் ரணகலம் பண்ணிருப்பா. ராஜாவையும் திவ்யாவையும் பார்த்தா அவங்களுக்குள்ள அந்யோன்யமா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள புகுந்து எப்படியாவது அந்த ஆட்டத்தை கலைச்சிடணும். அதுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு ஐடியா சொல்லு. பூண்டு ரசம் வச்சு முட்டை ஆம்லேட் போடவா? என்னது? ரொம்ப பசிக்குது கவிதா. வெறும் வயிற்றுல யோசிச்சா ஐடியா வராது. எனக்கு முட்டை ஆம்லேட் சாப்பிட்டா பூண்டு ரசம் குடிச்சா புதுசா ஐடியா வரும். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஐயோ, உன் கூட பிறந்ததுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். தின்னி பண்டாரம். அந்த ராஜாவை பூண்டோட அழிக்கிறதுக்கு ஐடியா கொடுன்னா பூண்டு ரசத்துக்கு ஐடியா தர. அந்த சுந்தரி குடும்பத்தை கருவறுக்க யோசனை சொல்லுனா நீ முட்டை ஆம்லெட்னு சொல்ற. நீ எல்லாம் எங்க உருப்பட போற? கவிதா, நான் என்ன பண்ணட்டும்? என்னோட பர்சனாலிட்டி காமிச்சு திவ்யாவை மேக்ஸிமம் கவர் பண்ண பார்த்துட்டேன். அவளோட டேஸ்ட் சரியில்லை. வெரி பூர் டேஸ்ட். உன்னை நம்பினா இனி வேலைக்கு ஆகாது. நான் தான் ஏதாவது பண்ணணும். முதல்ல திவ்யா மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். திவ்யா, கவிதா, நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆட்டோல இருந்து உன்னை நான் பாதியிலே இறக்கி விட்டுட்டேன். உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு தான் நான் அப்படி செஞ்சேன். மனசு கேட்கல, அதான் நேர்ல பார்த்து சாரி சொல்லிட்டு போலன்னு வந்தேன். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. வா, உள்ள போய் பேசலாம். உட்காரு. ஹாய் திவ்யா. ஹாய். இப்பதான் கவிதா உன்னை திட்டிட்டு இருந்தா. இல்ல திட்டல, சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்க எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப திவ்யா வீட்டுக்கு போனா கெட் அவுட்டுங்கிறா, ஆட்டோல வந்தா பாதியிலே இறங்கிக்கிறேங்கிறான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தோணுச்சு. அதான் நேர்ல பார்த்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி உட்காரு. திவ்யா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இப்பதான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். நான் வேணா ஆம்லேட்டும் பூண்டு ரசமும் பண்ணி எடுத்து வரட்டுங்களா? இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் இல்ல, எங்க அண்ணன் நல்லா சமைப்பாரு. அவரை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு சமையல் செய்யற வேலையே இருக்காது, எல்லாம் அண்ணனே பாத்துக்குவாரு. அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். ஏன் நீங்க அந்த அதிர்ஷ்டசாலி இருக்க கூடாது? என்னடி உங்க அண்ணன் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம என்னென்னமோ தேவையில்லாம பேசிட்டு போறாரு. தேவையில்லாம பேசுறாருன்னு நீ நினைக்கிற, தேவையோட தான் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் உனக்கு உன் வீட்லயே சொன்னேனே, நீ பெரிய ஆபத்துல இருக்க, உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, நான் என் அண்ணனை பணயமா வைக்க தயங்க மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல.